உனக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? இந்த பருப்பு மாதிரி அவன் வாங்கிட்டேன் இதை நான் உடுக்கவே இல்லை. நீ உடுக்க சொன்னியே, நீ ஒரே காரணத்துக்கு தான் உடுத்திருக்கேன். நீ எப்பவுமே எங்க அண்ணனை திட்டுற, ஆனா என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் மேல உனக்கு ஒரு இன பிரியாத பாசம் இருக்கு சோனி. அவன் மேல பாசமும் இல்ல வேசமும் இல்ல. என்ன தலையெழுத்தா தெரியல. அவன் கையில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனா இல்ல என் கையில அவன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறானே தெரியல. எங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல பூமாரி. எனக்கு என்னமோ உங்க வாழ்க்கை ஹனிமூனை நோக்கி போகுதுன்னு தெரியுது. போடி நீ ஒருத்தி. எங்க ரெண்டு பேர் மூஞ்சிக்கு இப்ப ஹனிமூனு தான் முக்கியம். எனக்கு அவனை பிடிக்கல, அவனுக்கு என்ன பிடிக்கல. எங்க ரெண்டு பேத்துக்கு மேல அவங்க அம்மாவுக்கு எங்க ரெண்டு பேத்துமே பிடிச்ச மாதிரி இல்ல. அப்புறம் எப்படி இந்த வீட்டுல இருந்து நான் குப்பை கொட்ட போறேன்? நானே எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு தான் எனக்கும் ஒரு ஐடியா தோணுது பூமாரி. எனக்கும் அப்படிதானே தோணுது. இந்த அண்ணே ஓகே நல்லவரு, ஆனா உங்க அம்மா பார்த்தா ரொம்ப டெரரா இருக்கு. உனக்கும் அவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால நீ இங்க இருக்கிறதோட உங்க வீட்டுக்கு போறதே நல்லதுதான் எனக்கு படுது. பூமாரி, நான் தெரியாமே தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கியா. இருந்தாலும் எங்க அம்மா அப்பா வந்து என்ன ரெண்டு அடி அடிச்சோட என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போலல்ல. அவங்க என்ன பார்க்கவே கூடாது நீ முடிவோட வீட்டுல இருக்காங்க பாரு. அப்புறம் நான் என்ன மூஞ்ச வச்சு திருப்பி அங்க போறது? போனாலும் என்ன ஏத்துக்கிடுவாங்களா? சோனி, நீ இங்க இருந்தாவோட உன் படிப்பை கண்டினியூ பண்ணு சோனி. படிப்பை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுதாத. நம்மள மாதிரி பெண்களுக்கு படிப்பு தான் முக்கியம். அதனால படிச்சு இரு, எப்படினாலும் படிச்சிரு. அத நான் பாத்துக்கிட்டேன் பூமாரி. நீ இன்னைக்கு என்ன பார்க்க வந்ததுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி. நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோ, இந்த நாளே எனக்கு ரொம்ப ஷேடா போயிருக்கும். அந்த மாங்காய் மண்டையும் கூட சண்டை போட்டு 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 எனக்கு தலைவலி தான் வந்திருக்கும். சரி சரி பாத்துக்கோ, எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவா பார்த்து எடு. நான் கிளம்புறேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, வீட்டுல தேடுவாங்க. சார் லேட் ஆகுதுல, வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம். சரிடா மச்சான், எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல முடிவா பார்த்து எடு. ஏன்னா அது அந்த பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை பத்தியா. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அந்த பொண்ணுக்கு தான் அகேன்ஸ்டா போய் முடியும். அதனால பார்த்து எடுடா, எதுனாலும் அவ்வளவுதான் சொல்ல முடியும். டேய் மச்சான், நீ கிளம்புறியா? நீ இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பிசாசு கிட்ட இருந்து என்ன காப்பாத்துன மாதிரி இருக்கும்டா. அதுக்குன்னு எப்பவுமே அவன் கூடயே இருக்க முடியுமாடா? நீ என்ன என்கிட்ட கேட்டு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டின? போடா, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதாச்சும் ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா நீயே என்ன கலாய்க்கிற. இல்லை என் தலையெழுத்துடா. இந்த பிசாசோட கெட்டி நான் அழணும்னு இங்க இருந்திருக்கு. மச்சான், உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடா. ஒய் ஏய் மச்சான், நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன்டா. இந்த மாதிரி பொண்டாட்டி பிடிக்கல கட்டினவ பிடிக்கலன்னு சொல்றவன் தான் 10 மாசத்துல குழந்தைய பெற்று பெஸ்ட் கப்புள்னு பேர் வாங்கி அவார்டுலாம் வாங்குறேன்டா. நீ அப்படிதான் வாங்குவான்னு எனக்கு என்னமோ தோணுது. என்னது பெஸ்ட் கப்பிள்னு அவார்டு வாங்க போறோமா? போடா, வேணா ஒஸ்ட் கப்பிள்னு வேணா நாங்க அவார்டு வாங்கலாம். டேய் மச்சான், கீழே யாரோ சண்டை போடுற மாதிரி சவுண்டு கேக்குதுடா. தீபாவளி இல்லடா, தீபாவளினாலே அடிப்புட்டி ஸ்வீட்டு எல்லாம் கலந்து தானே இருக்கும். அதனால எங்கேயாச்சும் சண்டை கிட்ட போடுவாங்க. சோனி, கீழே ஏதோ யாரோ சண்டை போட்ட மாதிரி சவுண்ட் கேக்குதுல. ஆமாடி, இவன் அம்மா யார்கிட்டயே கத்திட்டு கிடக்காங்க. ஒரு நிமிஷம் பூமாரி, நான் பார்த்துட்டு வரேன். பூமாரி, எங்க அத்தை எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க. நான் கீழே போறேன். சார், சோனியோட அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க. நானும் கீழே போகட்டா? பூமாரி, அறிவில்லையா? நீ வீட்டுக்கு தெரியாம தானே வந்திருக்கா. உன்ன அவங்க பார்த்து உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துட்டா உனக்கு பிரச்சனை ஆகாதா? ஆமா ஆமா, சாரி சார். டேய் மச்சான், கீழே சோனி ஃபேமிலியும் வந்திருக்குடா. கண்டிப்பா சண்டை வரும். நீ சோனியும் அவங்க வீட்டாலையும் விட்டு கொடுத்துடாடா. நீ அப்படி விட்டு கொடுத்தா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணும்டா. சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவ பேசட்டும், அதுக்கப்புறம் நான் கீழே போறேன்டா. இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா